இது வந்து எந்த பகுதின்னு கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா நம்ம குடவனாருக்கு போகக்கூடிய பகுதி இது. தொடர்ந்து அங்கேருந்து நீர் வந்து மிக அருமையாக தடை இல்லாமல் இந்த ஓடையில் போகுது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய ஒரு அழகான காட்சி அளிக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் தென்னை மரம், இதுக்கு ஒரு விவசாயம். இந்த விவசாயத்துக்கு இந்த தண்ணி வந்து மிக பயனுள்ள தண்ணியாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் எதுக்காக இந்த பதிவை நாங்கள் போட்டுக்கிட்டே வர்றோம்னு கேட்டால், நாங்கள் வந்து நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழுவிலிருந்து தொடர்ந்து மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய நீர்வழி செல்லும் ஓடைகள் தடையில்லாமல் போகுதா, இல்லை தடையாக இருக்கிறதா, இப்படின்னு சொல்லி நாங்கள் பார்வையிட்டு அந்த தடையாக இருந்து குப்பை குளங்கள் மற்ற அந்த தண்ணி போக முடியாத அளவுக்கு தடங்கள் இருந்தால் அந்த தடங்களை சரி செய்வதற்கு அதிகாரிகளை சந்தித்து அந்த நீர் வந்து மிக தடையில்லாமல் போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்கெல்லாம் நீர்நிலைகள் பாதுகாப்புக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கப்படணும், மரங்களை அதிகப்படியான மரங்களை நட்டு வைக்கணும். நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இயற்கையை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். இப்போ பல்வேறு இடங்களில் பார்த்தோம்னா நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போ வந்து நீர்நிலைகளை வந்து சரியான முறையில் போகுது அப்படிங்கிற பார்வையிட்டதில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது, மிக அருமையாக இருக்கிறது. எனவே நீர்நிலைகளை பாதுகாக்கப்படணுங்கிறது தான் எங்களுடைய குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் மிக அருமையான ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுறோம். எனவே நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பில் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ், நீர்நிலைகள் பாதுகாப்பினுடைய தலைவர். நன்றி. மெமரி கார்டு நன்றி.